பணப்பட்டுவாடா புகார் காரணமாக சென்னை ஆர்கே நகரில் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்சரலியிடம் கேட்கலாம். வணக்கம் அன்சரலி, சொல்லுங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் சிவமயம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. பிரதான கட்சிகளின் உறுப்பினர்கள் உட்பட 62 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இன்றுடன் தேர்தல் பரப்புரைகள் முடிவடைய இருந்த நிலையில் நேற்று இரவு தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தது. சிவமயம், அன்சரலி, தற்போது தேர்தல் ரத்தானதை தொடர்ந்து தற்போது ஆர்கே நகரில் என்ன மாதிரியான சூழல் நிலவி இருக்கிறது? அங்குள்ள பொதுமக்கள் இது தொடர்பாக என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? ஏற்கனவே பல்வேறு வகையான புகார்கள் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அது தவிர தேர்தல் நடத்தும் சிறப்பு அதிகாரியாக விக்ரம் பாத்ரா நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே 256 தேர்தல் நுண்பார்வையாளர்கள் பணியில் இருந்த நிலையில் மேலும் 30 தேர்தல் நுண்பார்வையாளர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பப்பட்டனர். தொடர்ந்து பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி தமிழகத்தில் சுமார் 35 இடங்களில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் நேற்று முன்தினம் சிறப்பு தேர்தல் அதிகாரி விக்ரம் பாத்ரா டெல்லி புறப்பட்டு சென்றார். நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியும் டெல்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தற்பொழுது ஆர்கே நகரில் தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லை என்றும் நூதன முறையில் பல்வேறு தரப்பினரும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது எனவும் இதன் அடிப்படையில் ஆர்கே நகர் தேர்தலை தற்போது ரத்து செய்வதாகவும் தேர்தல் ஆணையம் நேற்றிரவு அறிவித்தது. மேலும் தகுந்த சூழல் ஏற்படும் போது மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் பரப்புரைக்காக இருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார்கள். மற்றும் இந்த தொகுதியில் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பணப்பட்டுவாடா நடந்திருப்பதாகவும் அவர்களும் குற்றம் தெரிவிக்கின்றார்கள். எனவே தேர்தல் ரத்து செய்யப்பட்டது நல்லதுதான் என்று பெரும்பாலான மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது முறையல்ல என்றும் ஒரு சில மக்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் இந்த ஓராண்டிற்குள்ளாகவே தொடர்ந்து தேர்தல் வருவது மக்களுக்கு ஒருவித சலிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சிலர் தெரிவித்துள்ளார்கள். சிவமயம், ஆர்கே நகர் தொகுதி கள நிலவரம் தொடர்பாக விரிவான தகவல் அளித்ததற்காக நன்றி அன்சரலி.